Hello everyone, welcome to Oxygen Trading. Day by day, Nifty, Bank Nifty இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ப்ரீவியஸ் டேல ப்ரெடிக்ட் பண்ணுறோம். மறுநாள் அதே மாதிரி நடந்துருது. ப்ராஃபிட்டையும் பார்த்துடுறோம். அதே மாதிரி அதாவது மண்டே, இன்னைக்கு ஃப்ரைடே முடிஞ்சது. மண்டே எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மண்டே மார்க்கெட் என்னெல்லாம் டேட்டா இருக்குது, எப்படியெல்லாம் டெக்னிக்கல் மூவ் ஆகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் டே பை டே டெய்லி நான் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் ஓவரால் லைவும் வந்துட்டுருக்கேன் மார்க்கெட்டுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் எடுத்துங்க, ப்ளஸ் டிப்ஸோடு வருது. ஓகே, ஸோ நிஃப்டி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் இன்றைக்கும் டவுனு. நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் விழுந்துட்டான். ஓகே, நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் விழுந்துட்டான். இப்போ அடுத்து மண்டே வாய்ப்பு இருக்கா? நிஃப்டி வந்து 25,500 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 25,400 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது. கடந்த வருஷத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து அப்படியே 1 by 1 ஏறிட்டே போயிடும். இயர் பை இயர் வந்து ஏறிட்டே போயிருக்கான். இன்னைக்கு தான் இந்த மாதிரி ஒரு செல் அப்படின்றது நடக்குது. இந்த செல்லுக்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த செல் ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த யூஎஸோட டேரிஃப் 500% அப்படின்றது. அது போக ஆயில், வெனிசுலா இந்த பிரசிடெண்ட்டை வந்து யூஎஸ்க்கு தூக்கிட்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டினது, அப்புறம் வெனிசுலாவை நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்கிறது. இப்போ புதுசாக வந்து கிரீன்லாண்டையும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. கிரீன்லாண்ட் வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கிரீன்லாண்டை வந்து டைரக்டாகவே சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. கிரீன்லாண்டு வந்து ஒரு ஐலாண்டு, சொல்லவே தேவையில்லை. அது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு பூமின்னு சொல்லலாம். அதை வந்து ட்ரம்ப் வந்து டார்கெட் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. இந்தியன் மார்க்கெட்டில் நடந்திருக்கிறது என்னன்னா, இந்த ஆயில் மேட்ரு, ரஷ்யன் ஆயிலை வர, ரஷ்யன் சேர்ந்த கப்பலை வர யூஎஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக இந்தியன் மார்க்கெட்டுக்கு அதான் சொல்ல வந்தது அதுதான். இந்தியன் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ இருக்காங்க இல்லையா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ரிஸ்க் ஆஃப்க்கு போயிட்டாங்க. எல்லாமே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈக்விட்டிஸ் எல்லாம் பேனிக்ல செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட்டே ஓவரால் பார்த்தீங்கன்னா மந்தமாயிட்டு. மந்தம்னா அப்படின்றது சைட்வேஸ் பேஸ் பண்ணியில் நெகட்டிவ்ல மந்தமாயிடுச்சு. இதே வந்து அப்வார்டு இதே மூமெண்ட்டே கிடையாது. கம்ப்ளீட்டாக விழுந்துட்டே இருக்கான். எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு. இதெல்லாம் வந்து முடிஞ்சாதான் ஏதாவது ஒரு டேட்டா வந்து கண்டிப்பாக தூக்கி விடணும். அது போக செக்டார் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, மெட்டலு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே நெகட்டிவ்ல போய், ஏன்னா ஸ்டாக்ஸை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எஃப்ஐஎஸ். இதனால வந்து விழுந்துட்டு இருக்கு. சரி, விழுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி மண்டேவாவது கெயின் ஆகுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மண்டே என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டி ஒரு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய மேஜர் மூவ் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அப்படியே வந்து 25,700 அகைன் போயிருக்கான். இதை நான் கரெக்ஷனாக தான் பார்க்குறேன். அதாவது செல்லிங் கரெக்ஷனாக தான் பார்க்குறேன். திரும்ப எடுத்துட்டு அகைன் வந்து 25,500 வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஐ செல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது எஃப்ஐ திரும்ப உள்ளே வர்றதுக்கு நமக்கு டைம் எடுக்க ஒரு பக்கம். இன்னொன்று டேட்டா வர போயிட்டுருக்கு. ஆயில் மேட்டர்லாம் முடிகிறதுக்குள்ள நமக்கு எப்படினாலும் அந்த வீக் வந்து செட்டில் ஆயிரும். அடுத்த வார வீக் வந்து கண்டிப்பாக செல்லில் வந்து செட்டில் ஆயிடும். செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லை. சரி, ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு புட் ஆப்ஷன் வந்து இருந்தது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லைவ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா வீடியோஸும் எடுத்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நம்ம ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். என்னோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். பிளானோட சாய்ஸ் வந்து 499 பேசிக்ஸ். இது எல்லாத்துக்குமே 3 பிளானுக்குமே டிப்ஸ்ன்றது காமன் தான். கிளாஸஸ் மட்டும் வேரி ஆகும். நான் ப்ரொஃபஷ்னலாக படித்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எசென்ஷியலோ இல்லை அட்வான்ஸோ எடுத்துக்கோங்க. பேசிக்காக எனக்கு போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், ஷார்ட் பேட்டர்ன்ஸ் போடுறேன். 499. சரி, ஓகே.
நாளைக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் நாளைக்கு மேட்ரு மண்டே அப்படின்னா அடுத்த வாரம் ட்ரம்ப் வர பேச போகிறாரு. இந்த 500% டேக்ஸ் வந்து எப்படி அமல்படுத்துகிறாங்களா என்ன இதுன்னு பேச போகிறாங்க. ஸோ ஓவரால் ரிஸ்க் ஆஃபில் தான் இருக்குது. பயங்கர ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் தான் இந்தியன் எக்கனாமி இப்போதைக்கு இருக்குது. ஸோ பை த வே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா செல்லிங்கில் தானே போயிட்டு இருக்கு. 25,659, அதாவது 650 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, 25,620 அப்படின்றத எடுத்துக்கலாம். தேர்ட் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக 550 and 500 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்கள் 500 எடுக்கலாம். ஸோ 500 அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி பியூட் வேறு இண்டிகேட் பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பியூட்டுமே அந்த ஏரியா தான் காமிக்குது. ஸோ ஹியூஜ் செல்லிங் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ரவுண்ட் ஃபிகர் வேறு. இதுதான் நிஃப்டியில் வந்து ஒரு செல்லிங். இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுங்க. மார்க்கெட் ரிஸ்க் தெரிஞ்சு பண்ணுங்க. ரிஸ்க் தெரியாமல் பண்ணாதீங்க. ரிஸ்க் கால்குலேட் பண்ணி படித்து பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் அட்டன் பண்ணுவீங்க. நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு புரியல, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ரீஃபண்டும் அவைலபிள். அதனால நீங்கள் தைரியமாக படிங்க, நல்லபடியாக படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 25,850க்கு மேலே போனால் தான் நிஃப்டி பையிங் அப்படின்றதே மாறும். அதுக்கு இடையில நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறத வேணால் பெட்டர். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தேன்னா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா கரெக்ஷன் ஆகி திரும்ப வந்து செல் வரதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25,900 அடுத்து இமீடியட் சப்போர்ட்டாக கண்டிப்பாக 950 அப்படின்றது நமக்கு ரெசிஸ்டன்ல நிஃப்டியில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படியே ஒன்ஸ் பார்த்துடலாம். இந்த வீடியோலாம் நான் எதே எடிட் பண்ணி அப்படிலாம் போடுறது கிடையாது. ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன், ரியாலிட்டியாக பேசுகிறேன், என்ன இருக்கோ அதை பேசுகிறேன், கட் பண்ணி அதெல்லாம் கிடையாது. அப்படியே போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லைக்ஸ் வந்து என்ன இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இன்னும் நிறைய வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் எடுத்துக்கிறேன் சப்போர்ட்டை. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 59,220 அப்படின்றது இருக்குது. செகண்ட் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 59,030 அப்படின்றது இருக்குது. தேர்ட் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 58,900 அப்படின்றது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னாலே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 59,480க்கு மேலே போனால் மட்டும்தான் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற லெவலே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே போனால் தான் பை பிளானே. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும்னா 59,620க்கு மேலே நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரெசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 59,780 அப்படின்றது. இந்த 3 கான்செப்ட் தான். இதை நான் பிவோட் பேஸ் பண்ணி பண்ணல. பிவோட் நியர்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பிவோட் இருக்குது. பிவோட் ஜஸ்ட் ஐம் ஷோவிங், உங்களுக்காக ஷோ பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படி வேறு எதுவும் கிடையாது. நான் பேசிக்கலி நான் இண்டிகேட்டர் ட்ரேடர் கிடையாது, மேனுவல் ட்ரேடர். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் ட்ரேடில் அப்ளை பண்ணுவேன். பெஸ்ட் செட்டப் அண்ட் என்ட்ரி எக்ஸிட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி வித் கிளாஸஸோட கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் எனக்கு டேட்டாலேருந்து டெக்னிக்கல் வரைக்கும் எல்லாமே அர்த்தப்படி. ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. லவ் யூ ஆல்.